சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திடீரென்று ஸ்டாலின் அவர்களுக்கு மருத்துவமனையில் ஏற்பட்ட ஒரு விஷயம். இதனால் ஸ்டாலினோட குடும்பம் அங்கு வந்திருக்காங்களாம். மேலும் அவங்க கண்ணீரோட இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் 7 நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். அவர் இன்னும் 3 நாட்கள் வீட்டில் ஓய்வெடுப்பார் என தகவல் வந்திருக்கு. ஆனால் உண்மையான தகவல் என்னன்னா, அவர் நிரந்தரமாக வீட்டில் ஓய்வு தான் எடுக்க வேண்டும் எனவும் களப்பணியாற்ற செல்லக்கூடாது எனவும் டாக்டர்கள் அட்வைஸ் சொல்லியிருக்காங்களாம். இதனால் திமுக தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தினர் ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க. தலைவர் மீண்டு வர வேண்டும், அவர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற களப்பணியை ஆற்ற வேண்டும் என தொண்டர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூலை 21 காலை நடைபயிற்சி மேற்கொண்ட போது திடீரென அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் சிகிச்சைக்காக சென்னை கிரிம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. இது குறித்து அறிக்கை வெளியிட்ட அப்பல்லோ மருத்துவமனை, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இதய துடிப்பில் ஏற்பட்ட சில வேறுபாடுகள் காரணமாகவே அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. அவர் தொடர்ந்து 3 நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தது. முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி உள்ளிட்ட பலரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தாங்க. இதையடுத்து 2வது முறையாக அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சருக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சையும் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் சிகிச்சையில் இருந்தபடி காணொலி வாயிலாக அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு நடத்தி வந்தார். அரசு அலுவலர்கள் மேற்கொண்டு வந்தார். மேலும் திமுக மண்டல பொறுப்பாளர்களை சந்தித்து கட்சி பணிகளையும் மேற்கொண்டு வந்தார். நேற்று முன்தினம் தமிழகம் வந்த பிரதமர் மோடிக்கு கோரிக்கைகள் நிரம்பிய மனு ஒன்றையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு வசம் கொடுத்து அதை பிரதமர் மோடியிடம் அளிக்க செஞ்சார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அப்பல்லோ மருத்துவமனையில் மருத்துவர் செங்குட்டுவவேலு தலைமையிலான மருத்துவர் வல்லுநர் குழு அளித்த சிகிச்சை முடிந்து முழுமையாக குணமடைந்த முதல்வர் நேற்று மாலை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இது குறித்து அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுறாரு. தொடர்ந்து அவர் 3 நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும். அதன் பின்னர் அவர் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம். ஆனாலும் மீண்டும் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி அவர் எந்த பணிகளையும் செய்யக்கூடாது. அவர்கிட்ட ஸ்ட்ரெஸ் ஆகிற விஷயங்களை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா மீண்டும் அவருக்கு தலை சுற்றல் ஏற்படலாம். அதனால் அவர் நிரந்தரமாக வீட்டில் ஓய்வெடுப்பது நல்லது என சொல்லியிருக்காங்களாம். மேலும் மு.க.ஸ்டாலின் நேற்று மாலை 6 மணி அளவில் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்றார். அப்போது மருத்துவமனை வளாகத்தின் வெளியேவும் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க என கோஷம் எழுப்பி தங்களது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பயணித்த காரை அவரது மருமகன் சபரீசன் ஓட்டிச் சென்றார். காரில் வீடு திரும்பிய போது அவரோட அவரது மனைவி துர்கா ஸ்டாலின், மகன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினரோட பயணித்தார். அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் வீடு வரை அவரது வாகனம் போக்குவரத்து நெரிசலின்றி செல்லும்படி போக்குவரத்து ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டார். அதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அக்கறையோடு விசாரித்து நலம் பெற வாழ்த்திய அனைத்து அரசியல் இயக்க தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த நன்றி என சொல்லியிருக்காரு.